அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார். அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு, இஸ்ரவேலர் அமலேக்கியரோடு அல்ல, அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அவன் தாங்க வழிய சண்டைக்கு வரான். இவங்க பாட்டுன்னு இருக்காங்க. அவன் தாங்க வழிய சண்டைக்கு வரான். நம்ம சும்மா இருந்தாலும் சரி, நம்ம பாட்டுன்னு கிடப்போம், ஆண்டவரே கதியானு. அவன் சும்மா இருக்க மாட்டாங்க, சும்மா சண்டைக்கு வருவான். சும்மா பேசினா போதும், அடிச்சிட்டான் என்ன. வம்பு சண்டைக்கு வர்றதுங்க. சாத்தானும் சரி, சாத்தானுடைய ஆட்களும் சரி அப்படித்தாங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அப்படித்தான் வம்புக்கு தான் வருவான் சண்டைக்கு. தேவஜனத்தை பார்த்தாவே சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. தேவஜனம் ஆசீர்வாதமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணவன் மனைவி மகிழ்ச்சியா சந்தோஷமா சிரித்து கொண்டு போறத பார்த்தா எதிர் வீட்டுக்காரனுக்கும் பிடிக்காது, சாத்தானுக்கும் பிடிக்காது, அவனுக்கு ஒருத்தனுக்கும் பிடிக்காது. பொறாமன்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? அத போல பயங்கரமானது ஒண்ணும் கிடையாது. தேவ ஜனம் வளர்ந்தா பிடிக்காது, வீடு கட்டினா பிடிக்காது, கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, பிள்ளைகள் நன்றாய் படித்து வேலைக்கு போனால் பிடிக்காது. அவருடைய நோக்கம் அல்ல எப்படியாக தேவ பிள்ளைகள் அழியணும், சண்டை போடணும், அதை பார்த்து திருப்தி எடுக்கணும். அவன் தான் சார் அமலேக்கிய. சில நேரத்தில் ஆண்டவர் ஏவனுக்கு நடக்குது, நடக்கும், இதுக்கு மேல நடக்கலாம், இது நடக்கும். யோசேப்பின் சகோதரர்கள் தகப்பன் பல வருடமான அங்கி எடுத்து உடுத்து வித்தான், பொறாமை கொண்டு குடியில போட்டார். நடந்ததா இல்லையா உங்களுக்கு? ஆதாம் ஏவாள் மகிழ்ச்சியாக உலாவிக் கொண்டிருந்தார்கள் அப்பன் ஏற்படுத்தின ஏதேன் தோட்டத்தில். அதை பார்க்க பிடிக்கல அவனுக்கு. ஏவாள் மூலம் வஞ்சித்து உதட்டிட்டான் பாருங்க. இன்னைக்கு நடக்குது அது. ஒருவேளை அப்படி பாதிக்கப்பட்டுக்கலாம் நீங்க பான்னு ஜெபம் பண்ணிட்டு நல்லா இருப்பீங்க, ஆனால் முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிற மக்கள் எழும்பி இருக்கலாம். கர்த்தர் சொல்றாருங்க, முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிற ஜனங்களுடைய பற்கள் கடைந்து போகத்தக்கதாக அற்புதங்களை செய்வார் உனக்கு. அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உனக்கு விரோதமாய் பொறாமை கொண்டு உன் அழிக்க நினைக்கிற மக்கள் துரத்துவார் இல்லாமல் ஓடி போவார்கள். அவர்களை தேடி நீ காணாதிருப்பாய். பயப்படாத, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அமலேக்கியன் ஒரு நாள் வெற்றி பெறவே முடியாது. வெற்றி தேவ ஜனத்துக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.